சிம்பு அவர்களுக்கு இவ்வளோ வருஷமா கல்யாணமே ஆகலை, அதெல்லாம் எதனால சார் நடக்குது? யாருமே கூட இல்லாமல் ஒரு கட்டத்துக்குள்ள சூரியன் புதனும் தான், அல்லது சனியும் புதனும் நேருக்கு நேர் பார்த்து ஒன்றுக்கு ஒன்று வக்கரமாக இருந்தா, அல்லது ரெண்டும் பரிவர்த்தனையாக இருந்தா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண பந்தங்கள் இல்லாமல் ஜாதகம் பார்க்கும்போதே இந்த ஜாதகத்துக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுமா சார்? நல்லாவே தெரியுங்க. ஒரு ஜாதத்துக்கு 2 கல்யாணம் இருக்கிறது, டிவோர்ஸ் ஆக போகுது, இவங்க பிரிஞ்சு போக போகிறாங்க, எல்லாமே தெரியும். ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவோம், உனக்கு எதுவும் அஃபேர் இருக்கா, பிரச்சனை இருக்குதான்றோ, ஆமாம் சார் அப்படின்னு இது கட்டாயிரும். இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு இது கட்டாயிட்டு வேறு லைஃப் போகும், உனக்கு இன்னொரு லைஃப் இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம். ஆனால் இது எப்போ நடக்கும், என்ன மாதிரி நடக்கும்ன்றது ஒவ்வொரு கேஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மென்டலாக வந்து சிக்கியிருக்காங்க, இதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க, அல்லது வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் வரும். ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறது வந்து டுபாக்கு ஒரு வேலை. இந்த ராசி பலன் சொல்கிறவங்க, வார ராசி பலன் சொல்கிறவங்க, டெய்லி ராசி பலன் சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஜோசியம் தெரியாமல் ஏதோ தலைப்புகளை வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஜோசியம் நல்லா தெரிஞ்சாலும் ராசி பலன் சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் ஆகல அதுக்கு போய் விளக்கு போடு, வேலை கிடைக்கும் இதுக்கு போய் விளக்கு போடு, புள்ளவர்களுக்கு போய் விளக்கு போடுன்றதும் நம்ம மனசாந்திக்காகவும், யாரோ ஒருத்தவங்க பிசினஸ் பண்றதுக்காகவும், யாரோ ஒருத்தர் அதில் சம்பாதிக்கிறாருன்றதுக்காக தான் செய்யறாங்களே தவிர இது உண்மையே கிடையாது. சார், இப்போ டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ சினிமா துறையில் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்கனால பெருசாக தெரிஞ்சாலுமே, பொதுவாகவே இப்போ டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒரு கல்யாணம்லாம் நல்ல ஜாதகம் பார்த்து நல்ல பொருத்தம் பார்த்து தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியும் இந்த மாதிரியான டைவர்ஸ்லாம் நடக்குது. ஜாதகம் பார்க்கும்போதே இந்த ஜாதகத்துக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுமா சார்? நல்லாவே தெரியுங்க. ஒரு ஜாதத்துக்கு 2 கல்யாணம் இருக்கிறது, டிவோர்ஸ் ஆக போகுது, இவங்க பிரிஞ்சு போக போகிறாங்க, எல்லாமே தெரியும். ஓகே. அதான் அது சொன்னாலும் மக்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு பெண்ணு வராங்க, அந்த பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு 2 கல்யாணம் தான் சொல்கிறோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஜோசிக்காரனுக்கு அவ்வளோ அறிவு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வேற ஜோசிக்காரங்களை போய் பார்ப்பாங்க. ஓகே. இப்போ இப்போ என்கிட்ட கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து பொருத்தம் பார்க்கணும்னு வராங்க. நான் பார்க்குறப்ப நான் என்ன பொருத்தம் தனியாக நான் பார்க்கறது இல்லை. பொதுவாக ஜோசியத்தில் பொருத்தங்கிறதே கிடையாது. ஓகே. இப்போ இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க முடியும். சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சாய்ஸ், இந்த இது எடுத்தா ஒரு சாய்ஸ், இது எடுத்தா ஒரு சாய்ஸ் அப்படின்னா நம்ம லைஃப்ல சாய்ஸ் இருக்கு. நம்மளுடைய லைஃப் சாய்ஸ்லெஸ். ஓகே. விதிப்படி தான் நடக்கும். யாரை திருமணம் பண்றோம்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயிப்பட்டதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப எதுவுமே நம்மளுடைய தீர்மானம் கிடையாதுன்றப்ப நம்ம எப்படி ஒரு ஜோசிக்கார எப்படி சாய்ஸ் எடுத்து கொடுக்க முடியும்? இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணா நல்லா இருப்ப, இதை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் எல்லாம் விதின்றதுனால பொருத்தம்ங்கிறது கிடையாது. ஆனா ஒரு பயம் இருக்கு இல்லையா, கல்யாணம் பண்ணா நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது பயம் இருக்கிறதுக்கு நீங்க தீர்மானத்துக்கு போகலாம். அப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராருன்னு வைங்களேன். அவருடைய ஜாதகத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால் அவருக்கு 2 திருமணங்களோ 2 உறவுகளோ ஏற்படும். சிம்பிள். ஓகே. அவர் ஜாதகத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களும் வக்கரம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா அந்த ஜாதகருடைய மனைவியும் இவங்களோட பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த ஜாதத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா இவங்க வழக்காடு மன்றம் வரைக்கும் போய் டிவோர்ஸ் ஆயிரும். ஒருவேளை சூரியன் புதன் ஒன்னா இருக்கு, குரு செவ்வாயும் ஒன்னா இருக்கு, இதெல்லாம் ஒன்னா இருக்கிறோம், இவங்களுக்கு இன்டிமேசி இல்லாம, நெருக்கமே இல்லாம, குழந்தை கூட பிறக்காம இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு அமைப்பு இருக்கு. இப்படி ஒரு ஜாதகம் எனக்கு வருது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 2 திருமணம் தான் ஆகும். ஓகேங்களா? சொல்லியாச்சு. இப்போ வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, எப்போ கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் கேட்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சொல்றோம், இதே மாதிரி சொல்றோம், அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வரன் வருது, என்ன செய்வாரு? அதுதான் யோசிப்பார், 2 திருமணம் ஆகும். அப்படி யோசிக்க மாட்டார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பொருத்தம் பார்க்க வருவார் திரும்ப. இல்ல ஃபர்ஸ்ட் அவரை பொறுத்தளவுக்கு 2 கல்யாணம் ஆயிரம் ஃபர்ஸ்ட் டேரக்டா 2 கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ ஒரு சாதாரண பொருத்தம் பார்க்க வரும்போது இது எப்படி பொருத்தம் பண்ண முடியும்? இவருக்கு என்ன கல்யாணம்? 2 கல்யாணம். நீங்க சரியான பொருத்தம் பார்த்து வச்சா மட்டும் அந்த முதல் திருமணம் நிலைக்காது இல்லையா? அப்ப நம்மள்ட்ட வரும்போது என்ன சொல்றோம்னா, இப்போதைக்கு அவசரப்படாதீங்க, சரியில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா இவருக்கு வரதெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு தெரியும். நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு 2 திருமணம் தான் இருக்கு, இது வந்தாலும் பிரிஞ்சு போயிருன்ற வார்த்தை சொல்லும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்ய மாட்டார், நம்மள்ட்ட பார்க்க மாட்டார். ஓகே. அப்ப என்ன செய்வாருன்னா, நட்சத்திர பொருத்தம் ஒரு லோக்கல்ல பாக்குறாங்க இல்லைங்களா? அப்ப நட்சத்திர பொருத்தம் நீங்க கூகுள்ல போட்டாலே வந்துடும். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எத்தனை பொருத்தம் வந்துடும். இப்ப நட்சத்திர பொருத்தம் என்பது இடையில வந்தது. காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து உத்தர காலாமிர்தம்னு சொல்லிட்டு ஒரு நூல்ல மக்கள் நடப்பு சம்பந்தமான சில விஷயங்கள் எழுதினார். அதுல வந்து இந்த திருமண பொருத்தம், அந்த திருமண பொருத்தத்துல 11 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி கல்யாணம் வச்சிருவாங்க. ஆனா இவருக்கு என்ன விஷயம், இவருக்கு 2 திருமண விதி. அப்ப என்ன ஆயிரும், கண்டிப்பா பிரிஞ்சு 2வது திருமணம் தான் வரும். அப்ப 2வது திருமணத்துக்கு வரும்போது நம்ம ஞாபகம் வரும். அப்ப அப்படி வரும்போது நம்ம ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்போம். அடுத்த திருமணம் கரெக்டா வந்து நடக்கும். அப்ப என்னன்னா, என்னதான் நம்ம செக் பண்ணாலும், என்னதான் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாலும் அவர் 2 திருமணம் நடந்தே தீரும். இப்போ முன்னாடியே வந்து 2 திருமணம் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஜோசியக்காரங்க மூலமா தெரிய வருது அப்படின்னா, ஏதாவது பரிகாரம் பண்றது மூலமா அதை தடுக்க முடியுமா? பரிகாரம் என்ன பரிகாரம் பண்றது? ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்றதா பரிகாரம். ஓகே. புரிஞ்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ், அதானே உண்மை. ஒருத்தன் வந்து 2 கல்யாணம் பண்ணணும்னு விதி இருந்தால் அதை எப்படி மாற்ற முடியும்? அப்படி மாத்திரம் தான் உலகமே மாறி இருக்கும்ல. எதையுமே பரிகாரத்தால மாற்ற முடியாது. இந்த பரிகாரத்துல இதை செய்யறது, கடனாகி போச்சு அதுக்கு போய் கோயிலுக்கு போய் விளக்கு போடு,
கல்யாணம் ஆகல அதுக்கு போய் விளக்கு போடு, வேலை கிடைக்கணும் இதுக்கு போய் விளக்கு போடு, புள்ள பிறகு இதுக்கு போய் விளக்கு போடுன்றதெல்லாம் நம்ம மனசாந்திக்காகவும் யாரோ ஒருத்தவங்க பிசினஸ் பண்றதுக்காகவும் யாரோ ஒருத்தர் அதில் சம்பாதிக்கிறாருன்றதுக்காக தான் செய்யறாங்களே தவிர இது உண்மையே கிடையாது. அப்படி எந்த ஒரு விஷயமும் உங்க விதியில இருக்கிறது ஒரு பிஞ்சளவு கூட மாறவே மாறாது. அப்ப ஜோசியம் என்பது அது கண்டுபிடிச்சு சொல்றது தான். அப்ப கண்டுபிடிச்சு சொல்லி என்ன யூஸ் அப்படின்னு யூஸே கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் வராரு, அவருக்கு 2 கல்யாணம் சொல்லியாச்சு, அவ்வளோதான். அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் யூஸ் கிடையாது. நான் என்ன கேட்டதுனால அவருக்கு யூஸ் கிடையாது. அவருக்கு எப்போ யூஸ் ஆகும்னா முதல் திருமணம் பிரச்சனையாக வருது இல்லையா, அப்போ என்கிட்ட தூக்கிட்டு வரும்போது இது பிரச்சனை தான் ஆகும், டிவோர்ஸ் தான் ஆகுன்றப்ப அவர் முடிவெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் என்னுடைய வார்த்தை. அவ்வளோதானே தவிர ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே தவிர ஜோசியத்தில் இதை மாற்றவே முடியாது. அப்படி மாற்றுறதா இருந்தால் எதுக்கு கடவுள்களுக்குலாம் 2 கல்யாணம், தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 கல்யாணம் இல்லைங்களா? ஓகே. அப்போ ஏன் இவ்வளோ கல்யாணம் நடந்துச்சு? கடவுளுக்கு இத்தனை நூற்றாண்டுல ஏன் 2 கல்யாணம் நடக்குது? ஏன் கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு திறந்து வச்சுக்கிறான்? எல்லாத்தையும் மூடிடலாம் இல்லையா? எல்லாருக்கும் விதி தான் நடக்குமே தவிர என்ன நீங்க பரிகாரம் செஞ்சாலும், என்ன ஓமம் வளர்த்தாலும், என்ன கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய விதி மாறவே மாறாது. இப்போ இல்லீகல் அஃபேர்லாம் இருப்பாங்களா சில பேர், அதையுமே ஜாதகத்தை இதேதான் நான் சொல்றது வந்து 1-2 கல்யாணம் ஆயினா வேற 2 கனெக்ஷன் ஆகி போயிடும். ஓகே. அப்புறம் ஈஸியா சொல்லிடலாம். இந்த மாதிரி ஏதாவது நபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி டெய்லி வரதுல 10 ஜாதகம் 5 ஜாதகம் இந்த பிரச்சனை தான். ஓகே. ஊரெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ஊரெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது. கசன்னு இருக்குது. வரவங்களாம் இந்த பிரச்சனை நிறைய வராங்க. என்னன்னா அஃபேர் ஆகிருக்கும், பழகிருப்பாங்க, 2 நாள் பழகிருப்பாங்க, 5 நாள் பழகிருப்பாங்க, 6 மாதம் பழகிருப்பாங்க, கல்யாணம் பண்ணலாமல் நினைப்பாங்க, அவங்க கல்யாணத்தில் இருப்பாங்க, இவங்களும் ஃபேமிலியோட இருப்பாங்க, இது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வருவாங்க. நிறைய பேர் கவுன்சிலிங்காக வருவாங்க. ஏன்னா அது எங்கே போய் சொல்கிறது? ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் வந்து ஒரு பையனை விரும்புகிறாங்க, அந்த பையனோட இன்டிமேசியாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனது 6 மாதம் கழிச்சு தான் சொல்கிறான். ஓகே. சரிங்களா? அந்த பையன் ஒரு குழந்தையோடு இருக்கிறான். இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யும்? டைவர்ஸ் பண்றது. எதுக்குங்க? இந்த பொண்ணு கல்யாணமே பண்ணல. ஓகே, லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி, கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு பர்சனலாக நிறைய போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6-7 மாதம் கழிச்சு தான் இவன் பேசுறப்ப இவன் ஒய்ஃப் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது இந்த பொண்ணு. ஓகே. இப்போ என்ன செய்ய இந்த பொண்ணு? கண்டிப்பா கல்யாணம் பண்ணாது. கல்யாணம் பண்ண முடியாது. ஆனால் வேற ஒரு பொம்பளோட புருஷனாச்சே. ஓகே. இப்போ அந்த பொண்ணு என்ன செய்யும்னா இதுல எங்க போய் அட்வைஸ் கேட்கும்? ஜோசியக்காரன் தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது இல்லைங்களா? அப்போ நம்மள்ட்ட வரும்போது இது இப்படி தான் போய் நிற்கின்றது ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். உனக்கு எதுவும் அஃபேர் இருக்கா, பிரச்சனை இருக்குதான்றோம். ஆமாம் சார் அப்படின்னு இது கட்டாயிரும். இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு இது கட்டாயிட்டு வேற லைஃப் போகும், உனக்கு இன்னொரு லைஃப் இருக்குன்றதை நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, மென்டலாக வந்து சிக்கியிருக்காங்க, இதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க, அல்லது வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் வரும். என்கிட்ட காசு இருக்குது, சும்மா ஜோசியக்காரரை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, என்னோட லைஃபை ஃபுல்லாக சொல்லிடுவீங்களா அப்படின்னு. நான் 23ஆம் புடிகேசிக்கு பாட்டா பாட முடியும்? பிரச்சனை இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உடனே ஒரு ரிப்ளை மெசேஜ் வரும். தேவை இருந்தால் ஜாதகம் பாருங்கள் தான் மெசேஜ் வரும். தேவையில்லைன்னா என்கிட்ட பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு நீட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குன்னா அதுக்கு ஜாதகம் பாருங்க. இப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இப்படி தான் செய்யும், இந்த மாதிரி கிரகங்கள் இப்படி தான் போகும், இவருக்கு இன்டிமெசி வரதான் செய்யும். இல்லைன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணி இன்டிமெசி இல்லாமல் இருக்கும், அதுவும் தெரியும் ஜாதகத்தில். அப்போ உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அல்லது இதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, நம்ம ஐடியா கொடுக்க முடியுமே தவிர, இல்லைன்னா இந்த பிரச்சனை இங்கே தான் போய் நிற்கும், இது 2வது திருமணத்தெல்லாம் போய் நிற்கும், இது பிரேக்கப் ஆயிரும்னு சொல்லாமே தவிர இதை மாற்றி அமைக்கவே முடியாது. ஓகே, புரிஞ்சுங்களா? அப்போ ஜாதத்தை பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம். 2 கல்யாணம் 3 கல்யாணம், அஃபேரில் இருக்கிறது, ஓடி போயிடுறது, பிரச்சனை இருக்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் ஜாதத்தை பார்த்தோன்னே தெரியும். ஓகே. ஆனால் இது எப்போ நடக்கும், என்ன மாதிரி நடக்கும்ன்றது ஒவ்வொரு கேஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம். ஏன்னா இது ஜெனட்டிக்காக வருது, மரபுகளாக வருது, சிலருக்கு முன்னால் நடக்கும், சிலருக்கு பின்னால் நடக்கும். அப்போ இது வந்து இப்படி தான் போய் நிற்கும். ஆனால் இது ரொம்ப நெருங்கி போக முடியும், பக்கத்தில் போய் பார்க்க முடியாது அந்த பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு வர பிறக்க போது இந்த வருஷம் வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்றது வந்து டுபாக் ஒரு வேலை. ஓகே. இந்த மேச ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்கள் நூற்று அளவுக்குலாம் எந்தெந்த கிரக நிலைகளுக்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையை ஏற்படுத்தும் அதுதான் சொல்றேன். இது எப்படி நான் சொல்றது? இப்போ உங்களையும் என்னையும் நான் எப்படி பிரிச்சு சொல்றதுன்னா ராசியை வச்சு தான் பிரிக்க முடியும். ஓகே. ராசியை வச்சு பலன் சொல்லக்கூடாது. ராசியை வச்சு யாராச்சும் பலன் சொல்றாங்கன்னா அவருக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். இந்த ராசி பலன் சொல்றவங்க, வார ராசி பலன் சொல்றவங்க, டெய்லி ராசி பலன் சொல்றவங்க, இவங்கெல்லாம் வந்து ஜோசியம் தெரியாம ஏதோ தலைப்புகளை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையிலே ஜோசியம் நல்லா தெரிஞ்சாலும் ராசி பலன் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அப்ப ராசி பலன் சொல்றாருன்னா அவருக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா ராசி பலன் என்பது இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரே ராசியாக தான், நம்ம ரெண்டுக்கு எப்படி ஒரே பலன் வரும்? ஒருவேளை நீங்க ஜோசியர்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ராசி பலன் சொல்றீங்க, நான் உங்களோட ராசி பலன்லாம் கேட்டு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரேன், நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க? என்ன ராசின்னு கேட்பீங்களா, ஜாதகம் கேட்பீங்களா? ஜாதகம் தான் கேட்பீங்க. நீ ராசி பலன் சொல்ல வேண்டியதானே எனக்கு அப்படின்னா சும்மா அது உருட்டுறதுக்காக சொல்றது ஒன்று. இன்னொரு விஷயம், கண்டென்ட் கிடைக்காது. ஜோசி இப்போ நீங்க வீடியோ நடத்துறீங்க, சேனல் நடத்துறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல. எத்தனை நாளைக்கு என்கிட்ட இதே மாதிரி 4-5 கேள்வி கேட்பீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? கண்டென்ட் இல்லை, கேள்வி தீர்ந்து போயிடும். ஆனா நான் ராசி பலன் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நான் சாகிற வரைக்கும் ராசி பலன் டிவியில் சொல்லலாம்ல. அதுக்காக ஜோசிக்காரங்களும் சரி, இந்த மீடியாக்களும் சரி, இந்த பேப்பருக்கு இந்த நாளிதழ்களும் என்ன செய்யறாங்கன்னா
ஒரு ஜோசிக்காரர் உட்கார வச்சு ராசி பலன் எடுத்துட்டே இருக்கிறாங்க. எனவே இந்த கிரக பயிற்சி, மாத பயிற்சி, வருட பலன்கள் இதுல ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். ஜோசியம் தெரிஞ்சாலும் ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் பலன் சொல்ல மாட்டார். ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும்? ஒரே தெருவுலயே வந்து ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான், ஒருத்தன் அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான், ரெண்டு பேருமே வந்து 3 ராசிக்காரன் தனுசு ராசின்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. எனவே கிரக நிலைகளை வச்சு சொல்றது பொதுப்படையா சொல்லலாம். ஆனா தனிநபருக்கு சொல்லும்போது அவங்கவுங்க ஜாதகம் தான் இயங்கும். சரிங்களா? ஏன்னா ஒரே டெலிவரியில பிறந்த 2 குழந்தையுமே வேற வேறையா இருக்கு. சரிதானே? ஒரே டெலிவரியில பிறந்த 2 குழந்தைல ஒரு குழந்தை செத்து போச்சு, இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கு. இது எப்படி நீங்க பலனா மாத்துவீங்க? இப்ப 2 பேருக்கு ஒரே பலனா நீங்க சொல்லுவீங்களா? முடியாது. எனவே இந்த ராசி பலன் என்பது டோட்டலி ஹம்பக். இது எங்க நான் எல்லா சேனலையும் சொல்றேன், இதை நீங்க விமர்சனமா மாத்தினா கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இருக்கிறத நான் சொல்லணும் இல்லையா? இப்போ ராசி பலன், இந்த லக்ன பலன், இந்த நட்சத்திர பலன் இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடியது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங். மக்களை கவர்வதற்காகவும் அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காகவும் என்ன நான் பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவும் பேசுறதை தவிர நட்சத்திர பலன், ராசி பலன் என்பது முற்றிலும் வந்து தவறானது. அதை பேசவே கூடாது. ஜோசிக்காரங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கண்டு இல்லாமல் தான் சொல்லணுமே தவிர இந்த கிரகம், இந்த வருட பலன், சித்திரை மாச பலன் என்ன செய்யுது அப்படின்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அடுத்து மகரத்துல கும்பத்துல கூடிய கிரகங்கள், அடுத்து மீனத்துல கூடிய கிரகங்கள் சில மாற்றங்களை கொடுக்குது. அப்ப மீனத்துல கூடிய சனி வந்து உங்களுக்கு வக்ரமாக போகுது. கும்பத்துல கூடிய ராகு அங்கேயே நிக்குது. அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரகங்கள் எல்லாமே மேலே ஏறி மீனத்துக்கு போகுது. மீனத்துக்கு போகும்போது மீனம்ங்கிறது இந்த பொருளாதார மாற்றம், தகவல் தொழில்நுட்பத்துறை மாற்றம், அப்புறமா பண பரிவர்த்தனை இருக்கு இல்லைங்களா, அதுல மிகப்பெரிய புரட்சி இதெல்லாம் ஏற்பட போகுது. ஹியூஜா கூட்டமா இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. கூட்டமா எங்கெல்லாம் மக்கள் சேர்றாங்களோ அங்கெல்லாம் வந்து வேலை இழப்புகள் ஏற்பட போகுது. இந்த பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் இங்கெல்லாம் வேலை இழப்புகள் அதிகமாக ஏற்படும். புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம். மருந்துகள் நிறைய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமே தவிர வேற ஒன்றும் பெருசா அங்க தொந்தரவுகள். ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த மாதிரி ராசிகள் வச்சுதான் நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் சும்மா, நான் சொல்றது சும்மா, டோட்டலாவே சும்மா. ரிலேஷன்ஷிப்பை இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்றது சும்மா. ஏன்னா ஒரே ராசிக்காரன் 5 பொண்டாட்டி கட்டிக்கணும்னு இருக்கான், அதே ராசியில கல்யாணம் ஆகாதுன்னு இருக்கா. 2 பேருக்கு எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும்? ராசின்னு என்னன்னா இப்ப 12 கட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுல உங்க ஜாதகத்துல உங்களுடைய சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த கட்டம் பேர் தான் நீங்க ராசின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம இந்தியாவை தாண்டிட்டோம்னா வேற நாடுகள்ல உங்க ஜாதக சூரியன் எங்க இருக்கோ அதை தான் ராசின்னு சொல்றான் அந்த ஊருக்காரன். நம்ம ஊருக்காரன் இப்படி மாத்தி வச்சுக்கிறான். இது எப்படி ஒரு சந்திரன் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீர்மானம் சொல்ல முடியும்? நான் இவ்வளவு குருன்னு சொல்றேன், சுக்கிரன் சொல்றேன், கணவன் மனைவி ஜாதகம்ன்ற கால்குலேஷன் இருக்குது. அதை ஜோசியிட்ட படம்னா 6ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 8ஆம் அதிபதி பார்த்தான்னா சொல்றான். இதெல்லாம் சொல்லும் பொழுது கடைசியா என்னன்னு கேட்டா கடைசியா கூட்டி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்ன்ற மாதிரி ராசி பலன் சொன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு கணக்குகள் இருக்கு இல்லையா? இவ்வளவு கணக்குகள் எதுக்கு? வெறும் ராசி பலன் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும். எதுக்கு ஜாதகம்? எதுக்கு அவ்வளவு கால்குலேஷன்? எதுக்கு இவ்வளவு ஜோசிக்காரர் கணக்கெல்லாம் போட்டு எழுதிடுறாரு? பெரிய நோட்டு எதுக்கு? பெரிய ஒரு அட்டையை போட்டு ராசியை போட்டு எழுதி கொடுத்து பலன்கள் சொல்லலாம் இல்லையா? ஒரு காலத்துல ஜாதகம் எழுத முடியாது மக்களால். அப்ப அவங்க வந்து ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுட்டு சும்மா சந்தோஷமா இருக்கிறதுக்காக சொன்னாங்க தவிர அதை வச்சு ஒரு வாழ்க்கையோட முடிவை எடுக்க முடியாது. இப்ப டைவர்ஸ் ஒரு பக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வந்தாலும் கல்யாணம் ஆகாம இருக்குது, நல்லா இருப்பாங்க, நல்ல எல்லாமே இருக்கும், ஆனாலும் கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ குறிப்பா வந்து சினிமா துறையை பத்தி பேசணும்னா சிம்பு அவர்களுக்கு இவ்வளவு வருஷமா கல்யாணமே ஆகல. அதெல்லாம் எதனால சார் நடக்கும்? யாருமே கூட இல்லாம ஒரு கட்டத்துக்குள்ள சூரியன் புதனும் இருந்தா, அல்லது சனியும் புதனும் நேருக்கு நேர் பார்த்து ஒண்ணுக்கு ஒண்ணு வக்கரமா இருந்தா, அல்லது 2 பரிவர்த்தனையா இருந்தா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண பந்தங்கள் இல்லாம போயிடுது. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் லிவிங் லைஃப்லாம் வாழ்றாங்க, லிவிங் டுகெதர், இந்த மாதிரி லிவிங் லைஃப் நிறைய பேர் வாழ்றாங்க. நிறைய பேர் குழந்தை வேணாம், நோ கிட்ஸ் அப்படின்ற மாதிரி வாழ்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு இந்த கிரகங்கள் தான் காரணமே தவிர இது ஆதி காலத்துல இருந்திருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க பாட்டி உங்க பாட்டி அப்படிலாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்கலாம் வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? படங்கள் நிறைய குடும்பங்கள்ல 3 பேரை கல்யாணம் பண்ணிப்பான். ஒரே வீட்டு ஒரு ஆளு வந்து அந்த வீட்டுல கூடிய அக்கா தங்கச்சி 3 பேரையும் கல்யாணம் பண்ணிப்பான். 2 பேருக்கு குழந்தை இருந்தது. அப்போ ஒரு கல்யாணத்துல குழந்தை இல்லாத போது இப்ப அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு வாழ வேண்டிய சூழல் இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா மல்டிபிளா கல்யாணம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. அப்பயும் குழந்தை இல்லாதவங்க, தனியா வாழ்ந்தவங்க, செல்ஃபா யாரையுமே சாதாரண வாழ்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப கண்ணுக்கு தெரியுது லீகலா, அப்ப கண்ணுக்கு தெரியலன்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர காலங்காலத்துக்கு இது இருக்கு. எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.